வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் இருக்கிற நிறைய பேர் செய்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது அகதி அந்தஸ்து விசா, ரிஃப்யூஜி விசா எடுத்து விட்டு நிறைய பேர் அதுக்கப்புறமாக நாட்டில் பிரச்சனை முடிஞ்சுது, நாங்கள் இமிக்ரேஷனை மாற்றி விட்டு நாட்டுக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசாவை மாற்றுறீங்க. அதனால் என்ன பின் விளைவுகள் வரும் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது, யாரிடம் கேட்க முடியாமல் விஷயம் இருக்கும். சரி, இந்த விஷயங்களை என்ன நடக்கும், நீங்கள் விசா மாற்றியதுக்கு அப்புறமாக நீங்கள் இமிக்ரேஷன் எடுக்கலாமா இல்லையா, அது சம்மந்தமான முழு விஷயங்களையும் இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. நிறைய பேர் அகதி அந்தஸ்து கோரிய விசாவோடு இன்னமும் ஃப்ரான்ஸில் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். இதில் நிறைய பேர் ரிஃப்யூஜி விசா மாற்றி விட்டு இமிக்ரேஷன் எடுத்து அங்கே வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் இதில் இந்த ரிஃப்யூஜி விசாவை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது எப்படி மாற்றலாம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல ஒஃப்ராவுக்கு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பணும். நான் இந்த அகதி அந்தஸ்து என்கின்ற விசாவை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடிதம் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அவங்க கூப்பிட்டு உங்களை விசாரித்து, இல்லை அங்கே பிரச்சனை இப்போ நீ போகாது அப்படி இப்படியெல்லாம் உங்களை சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அதை மீறி நீங்கள் மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் கடிதம் மூலம் அனுப்பலாம், அல்லது ஆன்லைனில் செய்யலாம் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி உங்களிடம் வரும். அந்த வருகின்ற பொழுது உங்களுடைய விசா எல்லாமே ரிஃப்யூஜி விசா கேன்சல் ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் உங்களிடம் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் இருக்குமாக இருந்தால் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கா எம்பசியில் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டை கொண்டே நீங்கள் போலீஸில் கொடுத்து நாம் இமிக்ரேஷன் கேட்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறமாக இமிக்ரேஷன் விசாவுக்கான கோரிக்கையை போலீஸில் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கப்புறமாக நடைமுறையில் போயிட்டு அந்த நடைமுறையின் பின்னர் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் இமிக்ரேஷன் கிடைக்கும். நிறைய பேர் கிடைச்சிருக்குது, நிறைய பேர் கிடைக்கல, நிறைய பேருக்கு இழுபறையில் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் நார்மலான நடைமுறை. நீங்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ரிஃப்யூஜி எடுத்துகிட்டு இலங்கைக்கு வருபவர்களாக கூட நம்ம ஃப்ளைட்டில் வருவீங்கன்னு சொன்னால் இலங்கையின் ஏர்போர்ட்டில் உங்களை உடனடியாக இமிக்ரேஷனில் இவ்வளோ ஆளாம் வரலை, என்னதுக்கு வரல, உங்களுக்கு இன்குவாரி. அதுக்கப்புறமாக அங்கே அவங்களுடைய இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு இன்குவாரி. அது முடிஞ்சதுக்கப்புறமாக நீங்கள் பாஸ்போர்ட் காரியாலயத்தில் போய்ட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை கொடுக்க சொல்லி இமிக்ரேஷனை சொல்லி உங்களை விடுவாங்க. இது ஒரு நடைமுறை. இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நீங்கள் இமிக்ரேஷனை நீங்கள் மாற்றுறீங்க. நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து ரிஃப்யூஜிலேருந்து இமிக்ரேஷனுக்கு மாற்றி நாங்கள் நாட்டுக்கு வருவது அல்லது இது சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால், இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஃப்ரான்ஸ்லேருந்து செய்திகள் கொடுக்கின்ற சிவானா கொடுத்த தகவலை அவற்ற தகவலின் அடிப்படையிலையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வச்சுக்கணும். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அகதி அந்தஸ்து அப்படின்றது ஒரு பெரியோரு மதிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் எந்த நாட்டையும் விட ஃப்ரான்ஸில் அகதி அந்தஸ்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நிரந்தரமாக இலங்கை திரும்புவது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் அதுக்கான முழு பொறுப்பும் உங்களைத்தான் சாரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சுயமாக முன் அகதி அந்தஸ்தை ரத்து செய்துவிட்டு இலங்கைக்கு சென்றால் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத இதில் சொல்லிடுறேன். அதாவது அகதி அந்தஸ்து அப்படின்றது உங்களுக்கு ஒரு உயிராபத்து இருக்கிறது, உங்களுடைய சுதந்திரத்துக்கு ஒரு உயிராபத்து உங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிறது என்றதன் அடிப்படையில் தான் அது வழங்கப்படுகிறது. நீங்கள் மீண்டும் அதை நாட்டுக்கு திரும்ப போவதற்கு நீங்கள் முடிவெடுத்து விட்டால் ஃப்ரான்ஸினுடைய ஒஃப்ராவில் உங்களை வழங்கிய அகதி அந்தஸ்தை அதிகாரபூர்வமாக நீங்கள் எழுத்து மூலமாக கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ரத்து செய்து விடுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்குரிய முழு பிரச்சனைக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டப்பூர்வத்துக்குள் வருவதாகவே கருதப்படும். இலங்கை அகதிகளுக்காக வழங்கப்படுகின்ற அல்லது பிரான்ஸ் இருக்கின்ற அகதிகள் சொல்லப்படுகின்ற எல்லாருக்குமே வழங்கப்படுகின்ற 10 வருட கார்த்த டிசிடென்ட் அகதி அந்தஸ்தின் அடிப்படையிலே வழங்கப்படுறது. இது உங்களுக்கு ரத்து செய்யப்படும். இதை ரத்து செய்யப்பட்டவுடனே நீங்கள் பொலிஸில் போயிட்டு அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பொலிஸுக்கு அவங்க அனுப்புவாங்க. இல்லைன்னு சொன்னால் பொலிஸ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி உங்களுக்கு ஃப்ரான்ஸில் வாழ்வதற்கான எந்த அதிகாரமுமே தராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்ற, அதாவது எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு பாஸ்போர்ட் ஒன்று பயணம் போவதற்கான ஒரு பாஸ்போர்ட்,
தித்து voyage அப்படின்னு சொல்லப்படுறது. இதுவும் வந்து நீங்கள் போலீஸிடம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு நீங்கள் பயணிக்க விரும்பினா நான் ஏற்கனவே சொன்னது போல் இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து இலங்கைக்கு பயணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆபத்து உள்ளதாக கூறிய நாட்டுக்கே சுயமாக திரும்பி செல்வதனால எதிர்காலத்தில் நீங்கள் மீண்டும் பிரான்ஸுக்கு வந்து அகதி அந்தஸ்து கோரினால் அது வந்து உடனடியாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதில் யாருமே உங்களுக்கு சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. இந்த விசா இந்த விஷயம் வந்து முதல் பழைய ஆட்களுக்கு தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இல்லை. பேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் வந்தது. இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் வேறு நாடுகளாலேயோ அல்லது வேறு வழிகளாலேயோ அல்லது செகண்ட் விசாவில் வந்தால் ஒரு இடத்துக்கு பிறகு போய் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்க சொன்னால் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துக்கு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அழியும், 5 வருஷத்துக்கு பிறகு அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் ஒரு விசாவை கேன்சல் பண்ணி போட்டு நாட்டுக்கு வந்துட்டு திரும்பி போய் விசா எடுத்தீங்கன்னு சொன்னால் கிடைக்குமா அப்படின்றதுலாம் நிராகரிக்கப்படும். ஆனால் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ விசாவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இல்லை கணக்கு தில்லாலங்கடி வேலைகள் பேங்கில் கிரெடிட்டுகள் எல்லாம் எடுத்து சூறையாடி பேங்கில் எல்லாத்தையும் சூறையாடிட்டு இங்கே ஃப்ரான்ஸை விட்டு இலங்கைக்கு வந்து விட்டு மீண்டும் ஃப்ரான்ஸுக்கு வந்து பேர் மாற்றங்கள் செய்து பேர் மாற்றங்களோடு வேறு டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து விசா எடுத்த நபர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கே இருக்கின்ற பெண்களை திருமணம் செய்து அல்லது வந்து ஏற்கனவே திருமணம் செய்யாமல் பெண்ணோடு இருந்திருப்பாங்க, திருப்பி திருமணம் செய்தேன் அப்படின்னு சொல்லி வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கட்டாயம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதையும் வந்து நீங்கள் யாரிடம் அது தெளிவாக கேட்டு இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து வர விரும்பினால் ஒரு சாதாரண இலங்கை பிரஜையாகவோ சுற்றுலா விசா மூலமாகவோ வேலைக்கான விசாவோ அல்லது வந்து மாணவர் விசாவோ தேவைன்னு சொல்லி தான் விண்ணப்பிக்க வேண்டும். அகதியாக இருந்தால் விசா கிடைப்பது வந்து பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமும் சவாலான விஷயமும் உங்களுக்கு அதில் பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வீங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கின்ற காலங்களில் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு பென்ஷன் காசு எல்லாமே வந்து உங்களோட பேசீட்டில் வட்டிருப்பாங்க. இந்த பென்ஷன் வந்து உங்களுக்கு ரத்தாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சட்ட ரீதியாக ஃப்ரான்ஸில் வந்து வேலை செய்த காசு வந்து நிச்சயமாக உங்களுக்கு என்னைக்குமே வந்து வீண் போகாது. அது வந்து உங்களுக்கு பென்ஷனாக திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அகதி அந்தஸ்து இழந்து ஒரு சாதாரண பிரஜையாக இலங்கையில் வாழ்ந்தாலும் உங்களுடைய உழைப்பில் ஈட்டிய அடிப்படை ஓய்வூதிய ரொத்திரத்தை வந்து நீங்கள் இலங்கையில் வந்து தொடர்ந்து பெற முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுறது. அகதி அந்தஸ்தை வந்து நீங்கள் ரத்து செய்தால் என்பது வந்து மீள முடியாத ஒரு முடிவு. நீங்கள் அது வந்து ஒரு தப்பான முடிவு அப்படின்னு சொல்லப்படுறது. இல்லை இமிக்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவு ஓகே, இமிக்ரேஷன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடியும். இதனை செய்வதற்கு வந்து முன் ஒஃப்ராவினுடைய முறைப்படி கடிதம் எழுதி இதனை உறுதி செய்ய வேண்டும் உங்களுடைய அகதி அந்தஸ்தை ரத்து செய்வதற்கு. இந்த முடிவை எடுப்பதற்கு முன் ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு சட்ட ஆலோசகரை நீங்கள் சந்திக்கிறது என்றைக்குமே நல்லா. ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே நிறைய பேர் சட்ட ஆலோசகர்கள் அப்படின்னு சொன்னாலும் எல்லா சட்ட ஆலோசகர்களும் இதுக்கு சரியான தீர்வு தருவார்களா அப்படின்னு சொல்லலை. இதில் நிறைய பேர் பணத்தை பறிப்பதற்கான முயற்சிகள். இப்போ எங்களுடைய தமிழ் சட்ட ஆலோசகர்கள் நிறைய பேர் பணம்தான் உலகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் லாச்சபல் பகுதியிலெல்லாம் வந்து நிறைய பேர் பணத்தை எப்படி பறிக்கலாம் என்றதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க ஒழிய யாருமே ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு தமிழனுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனாலும் நம்பிக்கைக்குரிய சட்ட ஆலோசகர்களும் இருக்கிறார்கள். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது சம்பந்தமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கைக்குரிய ஒரு சட்ட ஆலோசகர்களும் இது சம்பந்தமாக நீங்கள் போய் கேட்டு ஆலோசனை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய ரிவ்யூஜியை வந்து கேன்சல் பண்ணுங்கள். ரிவ்யூஜியை கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் நீங்கள் ரிவ்யூஜியை கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா எம்பசியில் போய் இலங்கை பாஸ்போர்ட்டோட எடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் சம்டைமில் வேலை இல்லாமல் போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிவ்யூஜி கேன்சல் ஆகின்ற பொழுது அதுக்கு ஒரு மாற்று விசா வந்து கட்டாயம் தேவை. உங்களை பிடிச்சி டிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விசா நீங்கள் கேன்சல் பண்ண ஒஃப்ரா போட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் பதில் வரும். அதுக்கு முன்னே நீங்கள் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு போடுங்க. ஒஃப்ரா கேன்சல் பண்ணி வந்த உடனே இன்றைக்கு கடிதம் வருதுன்னு சொன்னால் அடுத்த நாள் போலீஸில் போயிட்டு உங்களுடைய இமிக்ரேஷனை கேட்கக்கூடிய மாதிரி
போலீஸில் வந்து அப்பாயின்மெண்ட்டை எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்த உடனே போய் கேட்கலாம். நீங்கள் இல்லை விசா கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு விசாவும் இல்லை, எங்கேயாவது ஒரு போலீஸ் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது நீங்கள் விசா இல்லாமல் நின்றீங்கன்னு சொன்னால் போலீஸ் உங்களை கைது செய்து நாட்டுக்கு அனுப்பும். கடைசியில் ஃப்ரான்ஸும் இல்லை, ரிஃப்யூஜி விசாவும் இல்லை, இமிக்ரேஷன் விசாவும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து திக்கு முக்காட வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்குது. நிறைய பேர் இந்த சக்ஸஸாக வந்து மாற்றி இலங்கைக்கு வந்து போகிறது பிரச்சனை இல்லாமல் வந்து போகிறாங்க. நிறைய பேர் வந்து மாற்று கொடுத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இழுபறியில் இருக்கின்ற விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஸ்ரீலங்காவினுடைய எம்பசியில் பாஸ்போர்ட்டு கொடுத்தா அதில் வேறு நிறைய குளறுபடிகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நன்றி.